நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று சென்னையிலிருந்து பல்லவனில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தேன். டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்தபோது ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் சிக்கினார். மாட்டிக்கொண்ட அந்த பெண் ஒரே அழுகை. ஆன்லைன் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்டில் தான் இருந்தது. கன்ஃபார்ம் ஆகவில்லை. அவரது கணவர் வண்டியில் ஏற்றி விட்டுவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டை டிடிக்கு காண்பி, அவர் ஏதாவது டிக்கெட் அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கூறி பணம் கூட எதுவும் தராமல் சென்று விட்டாராம். இன்று சனிக்கிழமை. அதனால் பல்லவனம் முழுவதும் நிரம்பி வழிய பரிசோதகர் அந்த பெண்ணிடம் 500 ரூபாய் அபராதம் தந்தால்தான் ஆயிற்று, இல்லை என்றால் விழுப்புரத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடுவேன் என்று கூறிவிட்டார் அந்த டிக்கெட் பரிசோதகர். அந்த பெண்மணி கையில் 100 150 தான் வைத்திருக்கிறார். அவர் கணவருக்கு ஃபோன் செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று கூறுகிறார் அந்த பெண்மணி. அவள் கணவர் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசியும் பலனில்லை. ஸ்குவாடு யாராவது வந்தால் நானும் மாட்டிக்கொள்வேன் என்கிறார் அந்த பரிசோதகர். அந்த பெண்மணி மிகவும் பயந்து போய் அழுது கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த அருகில் இருந்த ஒருவர் 500 ரூபாய் எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டுகிறார். இதை கட்டிவிட்டு ஊர் போய் சேருங்கள், அழ வேண்டும் என்கிறார் அந்த நண்பர். அந்த பெண்மணி அவருக்கு கால் பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகிறாள். அந்த பெண்மணி அபராதம் செலுத்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. நான் 500 ரூபாய் தரலாம் என யோசித்து கொண்டிருந்த போதே அவர் எடுத்து தந்து விட்டார். நான் அவரிடம் சென்று அவர் கையை பிடித்து பாராட்டினேன். விசாரித்த போது அவர் இராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்கு அரியலூர் பக்கம் சொந்த ஊருக்கு வந்ததாகவும் கூறினார். அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என கேட்டேன் நான். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன். அதற்குள் அவரது சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நானும் சீட்டுக்கு வந்துவிட்டேன். சற்று நேரம் கழித்து வந்த அந்த பெண்மணி அவரிடம் அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுத்தாள். அவர் ஏன் அபராதம் கட்டவில்லை என விசாரிக்க போது அந்த பெண்மணி, இல்லை, டிக்கெட் பரிசோதகர் விருதாச்சலம் வரைதான் ஸ்குவாடு வர சான்சஸ் இருக்குது, இனி வர வாய்ப்பே இல்லை, எனவே அபராதம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக கூறினார் அந்த பெண்மணி. எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் 500 ரூபாய் யோசிக்காமல் எடுத்து தந்த அந்த இராணுவ வீரர் ஒரு புறமும், அந்த பெண்மணி பரிதாப நிலை கண்டு அபராதம் தவிர்த்துவிட்ட டிக்கெட் பரிசோதகர் ஒரு புறமும், அபராதம் வேண்டாம் என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்து கொள்ளாமல் திரும்பி வந்து அழுகுடன் நன்றி கூறி திரும்பி தந்த அந்த பெண்ணும் ஒரு புறம் இருக்க, மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்றும் என்னை நெகிழ வைத்த தருணங்கள். ஊர் பெரிய தெரியாத அந்த இராணுவ வீரருக்கு ஒரு சல்யூட் அடித்து விட்டேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.